Hi, good evening students. Welcome to Max in Minutes. Today exercise 2.8 ல important 2 marks and important 5 marks பார்க்க போகிறோம். Important 2 marks வந்து 2, 3, 4 and important 5 marks 6 and 8. Okay, the first second question பாருங்க. Find the sum of first 6 terms of the GP. GP கொடுத்துருக்காங்க. அந்த GPயில் உள்ள first 6 termsோட சம் பார்க்கணும் சரிங்களா சமேஷன் ஓகே வாட் இஸ் த ஃபார்முலா என்ன எஸ்என் ஃபார்முலா இன் ஜிபி என்னது ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 ஓகே ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 இதுதான் என்னது இந்த ஜிபியோட எஸ்என் ஃபார்முலா ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் கொடுத்துருக்க ஜிபி எழுதுங்க கிவன் ஜிபி இஸ் வாட் 5 15 45 எக்ஸெட்ரா ஓகே இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் வாட் இஸ் ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட்டு டேர்ம் தான் என்னது ஏ வேல்யூ 5 அண்ட் ஆர் காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் செகண்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும் அதே இது செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்முக்கு இடையில் உள்ள காமன் ரேஷியோ எப்படி பார்ப்போம் தேர்ட் டேர்மை செகண்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க செகண்ட் டேர்ம் 15 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 அண்ட் தென் த ரேஷியோ இஸ் 3 ஆர் ஈக்குவல் டு 3 ஓகே இங்கே நமக்கு எஸ்என் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுல டினாமினேட்டரில் என்ன வந்திருக்கு ஆர் மைனஸ் 1 இருக்குது அப்போ கம்பல்சரி நமக்கு ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும் சரிங்களா இருக்குது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ ஏ வேல்யூ இஸ் 5 அண்ட் ஆர் வேல்யூ இஸ் 3 இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா நம்மளோட கொஸ்டின் என்ன ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஸோ என் வேல்யூ என்னது ஸோ என் வேல்யூ இஸ் 6 okay n value is 6 so finally n formula already எழுதிட்டோம் s6 n க்கு பதிலா 6 போடுங்க s6 is a value is 5 and r value 3 power n na 3 power 6 minus 1 divide by 3 minus 1 okay 3 power 6 என்னடா 3 power 6 நேற்று கிளாஸ் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம் 3 into 3 into 3 into 3 into 3 into 3 6 times 729 வரும் 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81 81 3s are 243 வரும்னு நினைக்கிறேன் எஸ் 243 243 into 3 729 okay so now 5 into 729 minus 1 divide by 3 minus 1 2 okay and now 5 into 5 by 2 எழுதிக்கோங்க into இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 1 மைனஸ் பண்ணால் 728 now 2 கேன்சல் பண்ணுங்க 2 மல்டிபிள்ஸால் so in here 3 1 balance 12 6 and here 4 so finally the answer is 5 into 364 what's coming 1820 வரும் yes 5 4s are 20 0 2 இருக்கும் 6 5s are 30 32 2 இருக்கும் remaining 3 3 5s are 15 plus 3 1820 so s6 oda value is 1820 okay yes the next question the next question find the first term of the gp whose common ratio 5 is 5 and whose sum to first 6 term is
46,872. Okay, given first எழுதிக்கோங்க. What's given? The common ratio R is given, that is 5, and sum to first 6 terms. அப்போ என்னது? S6. S6 ஓட வேல்யூ என்னது? 46,872. ஓகே, இந்த 2 வேல்யூஸ் தான் கிவனில் கொடுத்துருக்காங்க. அப்போ S6ஓட வேல்யூவில் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ S6க்கு அந்த ஃபார்முலா படி எழுதுவோம். Sn ஃபார்முலா ஒரு தடவை ரீகால் பண்ணுவோமா? Sn ஈக்குவல் A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. ஓகே, அப்போ S6 எழுதுங்க. S6 என்ன வரும்? A இன்ட்டு ஆரோட வேல்யூ 5ஆ, ஸோ 5 பவர் 6 மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. சாரி, ஆரோட வேல்யூ 5 minus 1, and S6ஓட வேல்யூ என்னதுடா? 46,872. This is equal A into 5 power 6 minus 1 divide by 4. 5 minus 1, 4. 5 minus 1, 4. Okay, okay. The next one என்ன பண்ணலாம்? 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். 4 என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் இந்த பக்கம். அண்ட் இங்கே 5 பவர் 6 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? எழுதுவோமா? ஏவை மட்டும் வச்சுக்கிடுவோம் ஒரே சைடு. ஓகே, ஸோ ஹவு டு யூ ரைட்? 46,872 into 4. This is equal A into 5 power 6 minus 1. Okay, and now ஏவை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இதை இங்கிட்டு கீழே கொண்டு வந்துடலாமா? 5 power 6 minus 1 அதை கொண்டு வரும்போது என்ன வரும் பாருங்கள். ஏவை மட்டும் வச்சுக்கிடுவோம். அண்டு இதை அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணி கூட எழுதிடலாம்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிடலாம். என்ன வரும்? 4 2s are 8 and 7 4s are 28. 8 remaining 2 இருக்குது. 8 4s are 32. 32 plus 2 34. 3 இருக்குது. 6 4s are 24. 24 plus 3 7. 2 இருக்குது. 4 4s are 16 plus 2 18. Okay, and divide by 5 power 6 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 5 squared into 5 squared into 5 squaredனு பிரிக்க முடியுமா? எஸ், முடியும். சரியா? அப்போ அப்படி பிரித்தோன்னா என்ன வரும்? 25 into 25 into 25னு வரும். சரிங்களாடா? ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம்? சிம்பிள். 25 into 25 என்னது? 25 into 25. 5 5s are 25. 2 12 and then 50. Okay, 625. Now 625 25ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? and now 5 2 12 2 1 இருக்கும். so 31 minus, and this is 0 1 5 12. what is answer? 5 2 6 6. so sorry, and this is 5. Okay, now 1,87,488 divide by 15,625 minus 1. the A value is இதை -1 வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் அதையும் டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகுமான்னு. சரியா? டிவைட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். சரிங்களா? A value is 12. ஓகே, A value is 12. ஓகே, the next 2 mark, next important 2 mark.
Next 2 mark. Find the sum to infinity. Find the sum to infinity of ரெண்டு கொஸ்டின் இருக்குது. The first question is 9 plus 3 plus 1 plus etc. Okay, second question 21 plus 14 plus 28 by 3 plus etc. ரெண்டு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சீரீஸோட சம் டு இன்ஃபினிட்டி, அதாவது எஸ் இன்ஃபினிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? எஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த எஸ் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a by 1 minus r, and then in here r value வந்து less than 1 இருக்கணும். r ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்னா less than 1 இருக்கணும். சரிங்களா? ஓகே, this is the condition. Okay, the first one, what is that? 9 plus 3 plus 1 plus etc. In here what is the a value? What is the a value? First term 9. Okay, and then r value is r equal second term என்னது 3 divide by first term 9, cancel பண்ணுங்க 3. So r value is 1 by 3. This is less than of 1. Okay, and next s infinity, this is equal to a value is 9 divide by 1 minus 1 by 3. 1 minus 1 by 3. Okay, now கீழே வந்து டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கும்போது என்னடா வரும்? 9 by 3 minus 1 divide by 3ன்னு கிடைக்கும். 3 இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் 1ஓட. ஸோ 3 minus 1 divide by 3. ஓகே, இந்த கீழே இருக்கிற டினாமினேட்ரு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகே, பாருங்கள் 9 by 3 minus 1 2 by 3 டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒன்று ஃப்ராக்ஷனாக உள்ளதை சைடு ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது அதோட டினாமினேட்டர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம மேலே கொண்டு வந்து எழுத முடியும். ஓகே, ஸோ அப்படி எழுதணுன்னா என்ன வரும்? 9 into 3 divide by 2. So finally what is answer? 27 by 2. Yes, infinity equal 27 by 2. Okay, sum to infinity வந்து 27 by 2. Second question, இதில் second question பார்க்கலாமா? Second one, 21 plus 14 plus 28 by 2 plus etc. This is the given series. Okay, the a value is first term 21 and r value second term divide by first term. Second term divide by first term. Okay, okay, now 7th table போகும். 2 7s are 14 and 3 7s are 21. 2 by 3. This also less than 1 value. Okay, now s infinity is, what is formula? A divided by 1 minus r. Okay, and a value is 21 divided by 1 minus r, 1 minus 2 by 3. இந்த லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரியே தான் டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? 21 டிவைட் பை 3 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 minus 2 divide by 3. ஸோ ஃபைனலாக என்ன வரும்? எஸ் இன்ஃபினிட்டி, திஸ் இஸ் ஈக்குவல் 21 டிவைட் பை, இங்கே 1 வரும், 1 by 3ன்னு இருக்கும். அப்போ 3 மேலே மல்டிபிள் பண்ணிடலாம்ல, இன்ட்டு 3. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 21 into 3. What done? 63. Okay, so finally the answer is infinity is 63. ஓகே, புரிஞ்சுதா? சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இந்த 3 2 marks. இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாமே என்னது தான்? வெரி 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 சிம்பிள் கொஸ்டின் ஒன்லி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.